அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு எனக்கு பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறது என்ற போது அல்லாஹ் சொல்கிறார், ஒரு 10 அடி தூரம் நடந்து செல்லுங்கள். அங்கே காய்ந்து போன ஒரு மரம் இருக்கிறது, பேரித்த பழ மரம் இருக்கிறது. அதை பிடித்து உருக்குங்கள். காய்ந்து போன பட்டு போன மரத்திலிருந்து கனி விடும். வஹுஸ்ஸி இலைக்கி பிஜ்தஇ நஹலத்தி துஸாக்கித்து அலைக்கி ருத்தபன் ஜனியா. ருத்தபு என்று சொன்னால் எதற்கு சொல்வதால் காயும் இல்லாத எல்லா பழுத்தும் இல்லாத அதற்கு இடைப்பட்ட ஒரு பழம். அதற்கு திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் செங்காய் என்று சொல்வார்கள். இங்கே என்ன தெரியாது, அதைத்தான் ருத்தபு என்று சொல்லுவார். அது கனி கொடுக்கும். அதை எடுத்து சாப்பிடுங்கள். அதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன நீர் ஊற்று இருக்கிறது, அதிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதுபோல் போனார்கள், அந்த மரத்தை விட்டு ஒதுக்கினார்கள். கனிகள் கொட்டியது, எடுத்து சாப்பிட்டார்கள். இதிலே ஒரு நீர் ஊற்று பொங்கிக் கொண்டிருந்தது, அதில் தண்ணீரை அழுத்திக் கொண்டார்கள். இங்கே செய்தி இதை அல்லாஹ் இன்றைக்கு பேசுவார். இங்கு நமக்கு சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், அதாவது முதலில் அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டில் இருந்தபோது அவர்கள் குழந்தை இருக்கவில்லை. அப்போது எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் யாருடைய துணையும் தேவையில்லை. எழுந்திருப்பதற்கோ உட்காருவதற்கோ எதுக்கும் யாருடைய துணையும் தேவையில்லை. யாருடைய துணையும் இல்லாமல், யாருடைய உபகாரமும் இல்லாமல் தன்னுடைய காரியத்தை தானே செய்து கொள்ள முடியும் என்கிற சூழலில் இருந்தபோது அவர்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து அல்ல ரிஸ்கை தந்தார். ஆனால் இப்போது இருக்கிற சூழலை அப்படி அல்ல. உட்காருவதற்கும் எந்திப்பதற்கும், இன்னும் சொல்ல போனால் படுத்து கிடந்தால் புரண்டு மடுப்பதற்கும் கூட இன்னொரு பெண்ணுடைய தேவை, உபகாரம் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு 10 அடி தூரம் நடந்து போ, அங்கு ஒரு மரம் வைத்து அதை பிடித்து கொடுத்து அதிலிருந்து கனிகள் கொட்டும், அதை எடுத்து சாப்பிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய சின்ன மூளையால் சிந்தித்து பார்த்தால் தலை மாற்றி நடந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஏன் செய்தான் என்பதை 2 சம்பவத்தை எழுதி சூஃபிகள் சொல்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இப்போது அவர் முதலிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வீட்டில் இருந்து அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டும் இருந்த போது அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர. அதனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து ரிஸ்கை தந்தான். இப்போது குழந்தை பெற்றெடுக்கிற இந்த சமயத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருஷ்டாந்தரமாக, அத்தாட்சியாக, தன் ஆற்றலின் வெளிப்பாடாக ஒரு குழந்தையை நம் மூலமாக பெற்றெடுத்திருக்கிறானே, இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே போனால் 4 பேர் 4 கேள்வி கேட்பார். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் திருஷ்டாந்தரமாக இப்படி தந்தான் என்று சொன்னால் எத்தனை பேர் நம்ப போகிறார்? இப்படியெல்லாம் 4 பேர் 4 கேள்வி கேட்க, 4 பதில் சொல்ல அவன் நம்புவானா நம்ப மாட்டானா? இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இடையிலே இந்த குழந்தையை நாம் பெற்றெடுத்து வளர்க்க வேண்டுமே என்று அவர்களுக்கு சிந்தனை இப்படியெல்லாம் போனது. சிந்திக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ்வை மறந்தார்கள். அதனால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை மறந்தார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சிரமத்தை, வேலையை கொடுத்து அந்த வேலையை செய், உணவை சாப்பிடு என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்று சொல்லிவிட்டு, இதிலிருந்து படிப்பினை என்னவென்று சொன்னால், உலகத்தில் மனிதனுக்கு எப்போது சிரமம் வரும் என்றால், அல்லாஹ்வுடைய திக்ரை எப்போது மறக்கிறானோ, அல்லாஹ்வுக்கு எப்போது மாறு செய்கிறானோ, அப்போது அவனுக்கு உலகில் சிரமங்கள் வரும் என்கிற செய்திகள் இந்த விளக்கத்திற்கு கீழே எழுதப்படுவதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்கள். அதனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை பற்றி சொல்லுகிற போது எல்லா நேரத்திலும் திக்ர் செய்ய வேண்டும். தொழுகை எல்லா நேரத்திலும் தொழ முடியாது. சூரியன் உதயமாகிற நேரம், உச்சிக்கு இருக்கிற நேரம்,
அது மறைகிற நேரம். இந்த நேரத்தில் தொழக்கூடாது. இவைகளெல்லாம் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரங்கள். நோன்பு அப்படித்தான். வருஷத்தில் 5 நாள் ஹராம், நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்து இருக்கிற 3 நாட்கள், ஐயாமு தஷ்ரீக் ஆக 3 நாட்கள், மொத்தம் 5 நாட்கள். இந்த 5 நாட்களில் என்ன செய்ய கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிற நாட்கள். ஜக்காத் என்பது வருடம் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. வருடத்தில் ஒரு முறை கொடுத்தால் போதும். சதக்காக்கள் வேண்டுமானால் எப்போதும் செய்யலாம். ஹஜ்ஜி என்பது அந்த குறிப்பிட்ட 5 நாட்களில் தான் செய்ய முடியும். துல்ஹஜ் 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களில் தான் என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியுமே தவிர எல்லா நாட்களும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஆக எல்லாவற்றுக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திக்ருக்கு நேரம் குறிக்கப்படவில்லை. அதனால்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை பற்றி சொல்லுகிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா, இது நிறைய அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று அல்லாஹ் பேசுகிறான். எதற்கு அல்லாஹ்வை திக்ர் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மனிதன், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிற மனிதன் தவறு செய்ய மாட்டான். தவறில் இருந்து அந்த திக்ரை பாதுகாத்து விடும். எப்போது அல்லாஹ்வுடைய திக்ரை பறக்கிறானோ அப்போது அவன் தவறு செய்வான். தவறு செய்தால் வாழ்க்கையில் இப்படி சிரமங்கள் எல்லாம் வரும் என்பதை இந்த 2 சம்பவத்தின் கீழாக சூஃபிகள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு ஓதிய சூரத்து மரியம் என்கிற அத்தியாயத்தின் மூலமாக இப்படி ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு நடத்துகிறார். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.